ஹலோ மக்களே, ரீசெண்டாக எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாத மாதிரியே எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஒரே ஃபீவர், தலைவலி, வயிறு வலின்னு சொல்லிட்டு இருந்தான்ட்டு உடனே பக்கத்தில் இருக்க கிளினிக் பீடியாட்ரிஷியன் கிட்ட கொண்டு போய் காட்டினதுக்கு அவர் செக் பண்ணிவிட்டு அவளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர ஃபீவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடி பெயின், தலைவலி, கண்ணு வலின்னு சொல்லி ஏதாவது ஒரு பெயினோட தான் வருதுன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு டிசீஸ் வரதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசனே டாக்டர் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்லேருந்து தான் எல்லா டிசீஸும் வந்து புதுசாக வருதுன்னு சொல்கிறாங்க. அதுவுமே உண்மைதாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சாலும் எங்கேயாவது வந்து அவங்க வந்து அழுகுறாங்க, கொஞ்சம் கேட்குறாங்கன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல ஒரு குக்கீஸோ, ஒரு சாக்லேட்டு, ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்கறதுனால அதுவே வந்து அவங்களுக்கு ஆபத்தாயிடுது. நம்ம என்ன தான் ஒரு 10 ஹெல்த்தியாக கொடுத்தாலுமே அவங்க சாப்பிட்ற ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட்டால் உண்டாக்குற உள்ள வயிற்றுக்குள்ளே பூச்சி வந்து நம்மளோட ஹெல்த்தியான ஃபுட் எல்லாமே வந்து அது சாப்பிட்டுடுது. ஸோ நம்மளோட சைட்லேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலான்ட்டு டெய்லியுமே பாப்பாங்க 2 பேருக்கும் பாயில்ட் எக் கண்டிப்பாக கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அது கூடவே இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நெஞ்செலும்பு சூப்பும் அது கூடவே மட்டன் ஈரல் தொக்கு காரம் ரொம்பவே கம்மியாக பண்ணி இன்றைக்கி பாப்பாங்களுக்கு லஞ்சுக்கு இதை கொடுத்துருந்தேன். அது கூடவே பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து பாப்பாங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர், அவங்களோட வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி க்ரோக்கு வந்து கொடுக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் இதை நான் கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டிலேயே செய்யலான்னுட்டு அதுக்கான பொருள் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதோட ரெசிபி கண்டிப்பாக நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு ரெசிபி வீடியோவில் பார்ப்போம். பாய்.